ஹாய் ஹலோ மக்களே டுடே என்ன நடக்க போகுதுண்டா கேப்டன் ஆனது சபரி தான். அதுக்கப்புறம் பார்வதின்ற நம்மளுக்கு தெரியும் அந்த பார்வதின்ற ஒரு கேரக்டர் என்னென்னா ஒரு பிரச்சனை அவங்களுக்கு எதிராக நடந்துச்சுன்னா அவங்க அதை ரிப்பீட்டடாக எல்லாருக்கும் முன்னாலேயும் சொல்லி கொஷின் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அந்த கோவம் அவங்கள விட்டு போகும் வரைக்கும் அத்தனை பேரையும் திரும்ப 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 நாகப்புடுங்குற மாதிரி கேள்வியை கேட்டு கொண்டே இருப்பாங்க. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கல்ஸ் மாட்டிக்கிட்டாரு. சொல்லப்போனால் விக்கல்ஸ் கேம்லேயே விஜய் பார்வைக்கு எகென்ஸ்டாக தான் அவர் ரொம்பவே பேசிக்கணுன்ற கேம்ஸ் சரியாக போகல. இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க சரியில்லைன்னு அதுக்குள்ளே பயங்கர சண்டை போட்டாங்க. அதோட இவங்கள ஜெயிக்காதது அவருக்கு தான் பயங்கர ஹாப்பியாக இருந்தாரு. ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதிகம் நின்றதில் அவரும் முக்கியமானவர் தாங்க. அதில் இந்த இடத்துல எல்லாரையும் பார்த்து கொஸ்டின் பண்ணினாங்க. முக்கியமாக அன்பு கேங்கை டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டாங்க. அதில் அன்பு கேங்குலாம் விக்கல்ஸும் ஒரு சப்போர்ட்டராக இருக்கிறார். அப்போ அன்பு கேங்கில் இருக்கிற அவர்கிட்ட போயிட்டு நீ என்ன நடுநிலையெல்லாம் இருக்கிற எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் நடுநிலையாக இருக்கிற நீ ஏன் இப்போ கதை கேளுன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்க விக்கல்ஸ் விக்ரம் தன்னுடைய அதாவது இந்த தான் சாந்தமான முகத்தெல்லாம் விட்டுட்டு திரும்ப நக்கல் அடிக்க தொடங்கிட்டார். உங்களை என்ன நான் அப்படித்தான் இப்படித்தான் நான் இன்னும் அப்படித்தான் ஹர்ட் பண்ணுவேன்லாம் சொல்லி பயங்கரமாக ஒரு விதத்தில் செய்ய தொடங்கிட்டார். அவர் கண்ணில் அடிபட்டுட்டு ஓகே அவன் ஹீட் மூமெண்ட்டில் பேசுகிறாங்க, அதால் அவங்கள சமாதானப்படுத்தலாமே என்ற ஒரு எண்ணமும் இல்லாமல் விக்கல்ஸ் விக்ரம் இப்படி ஒரு விஷயம் செஞ்சது எனக்கே ஒரு விதமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளோட விக்கல்ஸ் விக்ரமா இப்படி பண்ணுறாரு என்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. சொல்லப்போனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாஸ் ட்ரான்ஸ்லேஷன்ன்ற மாதிரி என்ன சொல்கிறது, அவர் அந்த மீசையோட இருக்கைக்கு ஒரு குழந்தை முகம், இந்த மியூசிக்லாம் பார்க்க வில்லன் முகம் மாதிரியெல்லாம் மாறிடுச்சு. சொல்லப்போனால் விக்கல்ஸ் விக்ரத்தின் செயல்பாடுகள்லேருந்து முழுக்களுமே ஒரு வில்லத்தனமான முகமாக மாறி கொண்டு வருகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லப்போனால் பாரதி பாவம் பாரதியை செய்கிறதுனால கோபம் இருக்கிறது வேறு. ஆனால் பாரதி ஒருத்தவங்க அடிபட்டுட்டு அந்த கோபம் தக்க முறைக்க அவங்களுக்கு திரும்பவும் அதை நக்கல் பண்ணி கொண்டு இருக்கிறது தவறுன்று நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? ரெக்கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.